ஃபீனிக்ஸ். அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்கள் ஜெயிக்கிறதா? Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Taste Daily. Taste the Daily. மீன ராசி. மீன ராசியில தான் சந்திரன் இந்த மாதம் இருக்காரு. இந்த மாதம் ஆடி மாதத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். செம்ம பிரில்லியண்ட்டாக உங்கள் மூளை வேலை பார்க்கும். தான் என்னவா ஆகணும், ஏதாகணும், தன்னுடைய கடன் என்ன, கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, இதுக்கு ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிற புத்தி யோசனை வரக்கூடிய நேரம் இந்த ஆடி மாதம்தான். மீனராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய கடாட்சியம் பரிபூர்ணமாக இருக்குது. டாக்டர்ஸ் நீங்கள் தான், அட்வொகேட்ஸ் நீங்கள் தான், கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் நீங்கள் தான். அற்புதமான நேரம் இந்த தருணம்தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க, சினிமாவுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, கோடி ரூபா ப்ரொடியூஸ் பண்ணால் 5 கோடி ரூபாய் எடுக்கக்கூடிய தன்மை உடையவங்க, விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த வீடு, லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை, வீடு வாசல் கெட்டணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உடையவங்க இந்த மீனராசிக்காரங்க தான். உங்களுக்கு தாங்க யோகம். என்னதான் கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு நஷ்டமானா கூட உங்கள் தாய் தகப்பன் உங்கள் வாழ்க்கையை கடனை உடனே வாங்கியாது உங்களை ஹோப் பண்ணி விட்டுருவாங்க. ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு அன்பும் பண்பும் உடைய ஜாதகமும் நீங்கள் தான். கஷ்டப்பட்ட ஜாதகம். 2025க்கு முன்னாடி ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருந்தார். அவமானம்தான் படுவீங்க, நஷ்டம்தான் ஆவீங்க. பல கோடி ரூபாய் கூட நஷ்டமாகும். மண்ணாலையும் வரும், வேற ஒரு பிரச்சனைனாலையும் வரக்கூடிய தன்மை உண்டு. பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணமும் மீன ராசிக்கு உண்டு 2025க்கு முன்ன. இனிமே அதெல்லாமே போச்சு. ஜாதகத்தில் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்துலேருந்து பயிற்சி ஆனதுனால அற்புதமாக வாழ போகிறீங்க. அரசனை போல் வாழ போகிறீங்க. காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மையில் இருந்தவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் ஆடி மாதத்துக்கு அப்புறம் வரும். வர தை மாதத்துக்குள்ளே நடக்கும் வச்சுக்கலாமே. ஆனால் மீன ராசியில் உள்ள ஆண்கள் தான் சுகபோகி. உடல் பருமன் இருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா ஆசை பாசமாக வளர்த்தவங்கள மீன ராசிக்காரங்க, அதனால் கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பீங்க. அதை பற்றி பயப்படாதீங்க, இது தன்மை. கள்ளங்கவடம் இல்லாத உடம்பு நீங்கள். மீனராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆன ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். மனைவி இருந்து மாற்றான் மனைவி வேலை ஆசை பாசம் அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான தன்மை வந்தாலோ உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். மீன ராசியில் உள்ள ராசிக்காரர்களுடைய தாய்க்கு இந்த ஒரு 3 மாதம் ஆகாது. ரொம்ப கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். அவங்க ஆரோக்கியத்து மேலே கேர் பண்ணணும். தெளிவான அமைப்பு வேணும். ஆண்டவனை வேண்டுங்க. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். முருகக்கடவுளும் குரு பகவானும் ஒன்று. நீங்கள் தான் அடிக்கடி வடபழனி முருகன் கோவிலுக்கு போகணும். ஒரு மாதுளம்பழத்தை உடச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஒரு 2 கிலோ 3 கிலோ திராட்சையை வாங்கி ஆளுக்கு 2 கொடுக்கலாம். முழு நெல்லிக்காய் வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒன்று சாமி கோயிலை தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்சநிலை. ஏமாற்றம் வராது. உங்கள் கடன் அடைஞ்சிரும். வடபழனி முருகன் கோவில் போனீங்கன்னா உங்கள் உடல் நோய் போகும். வடபழனி போனீங்கன்னா என்ன ஆசை, என்ன தேவை, என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, உங்கள் ஹிஸ்ட்ரியே மாறும். இந்த மாதம் போனீங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு அங்காளம்மன் கோவில் இருக்குது. அங்கே ஒரு 5 எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துட்டு 3 சாமிக்கு கொடுத்துட்டு 1 மட்டும் திருப்பி வாங்கிக்கிங்க. அதை வீட்டில் போய் அறுத்து புழிஞ்சு ஜூஸ் போட்டு குடிங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி என் நோய் போகணும், என் கடன் போகணும், என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி புழிஞ்சு குடிங்க. புழிஞ்சு போச்சு. நீ அடிக்கடி ஜோசியரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. உன் கஷ்டமே கடனே அடைஞ்சு போகக்கூடிய தன்மை உண்டு.
அற்புத சக்தி வாய்ந்த கோவில் வடபழனி கோவில். எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மலாம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தெருவு எல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரணை, மா தோரணை, ஒரு அம்பாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தருணம். இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் 12 ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது. மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில், அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு, அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை, 1 டசன் வளையல், ஒரு 15 குண்டு மஞ்சள், வெத்தலை 15 ரூபா, பாக்கு 15 ரூபாய்க்கு 11 வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், இது மாம்பழ சீசன், 2 மாம்பழம், ஜாக் ஃப்ரூட்டு, பலாப்பழம், 1 முழம் பூவு, சாமிக்கு ஒரு மாலை, கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பழத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு, உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு, அஷ்டலட்சுமி கடாட்சியம் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. விரயம் வராது, நஷ்டம் வராது, சுபகாரியங்கள் தடைபட்டிருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், குழந்தைகள் இல்லாமல் இருக்கும். இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்திலையும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம். அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க. மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க. கருப்பு திராட்சையை ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கி அதை எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க. இல்லைன்னா முழு நெல்லிக்காய் வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழு நெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 100க்கு 100 உங்கள் கஷ்டம் போச்சு. அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது. அவங்கவங்க 3 வேளை சாப்பாடு, நல்ல துணிமணி, உறங்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்தோடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது. ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள். ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயிலை தோரணை கட்டுங்க. ஒரு கொத்து மாயிலை தோரணை கட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும். வேப்ப இலம் தோரணை கட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும். அந்த நேரத்தில் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூழோ கஞ்சியோ கிடைச்சிடும். அது ஒரு தன்மையானது ஆடி மாதம். நீங்களும் அரிசி தானம் கொடுங்க, காய்கறிங்க தானம் கொடுங்க, பூ கொடுங்க, பழங்கள் கொடுங்க, சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க, விளக்குகள் கொடுக்கலாம், காமாட்சி அம்மா விளக்கு கொடுக்கலாம், குத்து விளக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க. எதுக்குங்க அங்கங்க நோய் நொம்பலத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு? இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும். அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க, இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. இந்த ஆடி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும், சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.